ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை இன்னைக்கு அவரை திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அது என்னன்றதுன்னா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி போட்டு கீழ இருக்க ஃபாலோ பட்டன் தட்டி விடுங்க. T20 வேர்ல்ட் கப்ல ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேட்டிங் ஸ்ட்ராட்டஜி கூட ஒரு கேம் சேஞ்சர் பிளேயரா விளையாடி இருப்பாரு. அது பேட்டிங்கா இருந்தாலும் சரி பவுலிங்கா இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு இவரோட கேமிங் பிளேவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி நாள்லாம் பாத்தீங்கன்னா டே அண்ட் நைட் வான்கடே ஸ்டேடியத்துல பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. அப்போ அங்க இருக்கிற கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு சப்போர்ட்டா இருந்து நிறைய உதவிகளை அவருக்காக செஞ்சு தந்திருக்காங்க. இந்த அளவுக்கு தனக்கு உதவியா இருந்த கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் கிட்ட ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணிட்டு போயிருக்காரு. நான் வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்குமே நான் கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த ஒரு மூவ்மெண்ட் அங்க இருக்கிற கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இவ்வளவு பெரிய பிளேயருக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கோம், அதனால எது கேஷுவலா வந்து பேசிட்டு போறாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுறதுனால திரும்பவும் வான்கடே ஸ்டேடியத்துக்கு பிராக்டிஸ் பண்ண போயிருக்காரு. அப்போ அவர் உதவி செஞ்ச கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு மொத்த பேருக்குமே 10,000 இல்ல 10 லட்சமா எனக்கு தெரியல ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா அங்க இருந்த கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு குடுத்திருக்காரு. உண்மையா சொன்னா காசு வச்சு நிறவெல்லாம் பெரிய மனுஷன் கிடையாதுங்க. கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தி சொன்னதை செய்யறான் பாருங்க, அவன் தான் பெரிய மனுஷன். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு ஹர்திக் பாண்டியாவோட ஃபேன் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ப்ளூ கலர் போட்டுப்போங்க.